வணக்கம் பாபி சபி பேங்கிங் ஸ்குவாட். வெல்கம் டு இங்கிலீஷ் மேட் ஈஸி எரர் ரூல் சீரீஸ். ஸோ கைஸ், எனக்கு ஒரு சின்ன ஒப்பீனியன், ஒரு சஜஷன் தான். ஸோ என்னென்னா, ரீனா மேமுடைய கிராமர் ரூல்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ஆகஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணப்போ நான் பார்த்துருக்கேன். அதில் 120 கிராமர் ரூல்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு மேரத்தான் செஷன் மாதிரி கொண்டு போனாங்க. இப்போ ரீசெண்டாக அதோட அப்கிரேட் வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரில. 200 கிராமர் ரூல் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 வீடியோஸ் இதில் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஸ்டார்டிங் பார்த்ததை விட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் நம்ம எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அவங்களோட நம்மளாம் கம்பேரே பண்ண முடியாது, ரீனா மேமோட கம்பேர் பண்ண முடியாது. பட் நம்ம யூடியூப் சேனலில் இங்கிலீஷ் மேட் ஈஸி சீரீஸ் எரர் ரூல்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதை விட இது ரொம்ப குவாலிட்டி கண்டென்ட் ரீனா மேம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன உங்களுக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிராமர் ரூல்ஸ் ரீனா மேமுடைய வீடியோ பார்க்கலாம். பார்த்துட்டு நான் அந்த இங்கிலீஷ் மேடு ஈஸி சீரீஸில் நம்ம அந்த எரர் ரூல்ஸ் இருக்குதுல்ல, அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் மண்டே அப்படின்றதையிலே நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். மண்டே இந்த 10 கிராமர் ரூல்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரின்றது எங்கெல்லாம் வரும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்ற அந்த கிராமர் ரூல்ஸுடைய எசன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு, நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுறோம்ல இங்கிலீஷ் மேட் ஈஸி சீரீஸில் எரர் ரூல்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ராக்டிஸ் செட் கொஷின்ஸ் வீடியோலே நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், கொஷின் அண்ட் ஆன்சர் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி இருக்குன்னா, ஒரு 50 செட் ஆஃப் கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு ரூலுக்கும் ஒரு 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போகவா, அது ஒரு சாம்பிள் வீடியோ நான் உனக்கு கொண்டு வரேன். ப்ராபபிளி ஆஃப்டர் SBI PO ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான். பிகாஸ் இன்னும் ஒரு 3 to 4 days தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ இந்த சீரீஸுடைய ரூல் நான் ஆல்ரெடி போடுறேன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு திடீர்னு கண்ணில் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்தேன். ஸோ எதுக்கு ஆல்ரெடி ஒரு யூடியூப்பில் ஒரு சூப்பர் கண்டென்ட் இருக்கிறப்போ அதையே ரீடூ பண்ணணும்? அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் செட் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா நம்ம என்ன இப்போது யூடியூப்பில் மிஸ் ஆகும்னா, நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் படிக்கிறது இருக்கும், ஆனால் படித்ததை எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இதில் 1 to 10 ரூல்ஸ் பாருங்கள், என்ன ரூல்ஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் மண்டேவே சொல்லிடுறேன். சண்டே சொல்கிறேன். மண்டே அதனுடைய ப்ராக்டிஸ் செட்டு கொஷின் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணலாம், யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்ன சஜஷன் தான். இது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். இல்லை எனக்கு நீங்கள் பர்சனலாக சொல்லிக் கொடுக்கணும், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம்லேயும் இதோட ஒரு போல் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் செக்ஷனில் ஆல்ரெடி ஒரு 3 வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கும். அண்ட் அதையும் பாருங்கள். இந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ரீனா மேமுடைய வீடியோலாம் நான் மேட்ச் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. அண்ட் இருந்தாலும் பர்சனலாக உங்களில் ஒருத்தவங்க நான் சொல்லித்தரதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். இல்லை நம்ம குவிஸ் மாதிரி போகலாம், கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி போகலாம் அப்படின்னாலுமே எனக்கு ஓகே தான். எதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம So yes, நம்ம இப்போ error rules பார்க்கலாம். Before that, if you are new to our channel, please do subscribe to our channel and hit the bell icon to get the notification, and also like and share with your friends if you really like the video, and also give your feedback in the comment section. ஸோ நான் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் 13 and 14 கவர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். பட் எடிட்டிங்கில் 13 and 14 மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை இந்த வீடியோவில் சேர்த்து கவர் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் ஒரு 10 to 15 ரூல்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு 20 minutesல எவ்வளோ ரூல்ஸ் நம்மளால் பார்க்க முடியுதோ அவ்வளோ ரூல்ஸ் நம்மளால் பார்க்கலாம். ஓகே, ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எக்ஸாம்ஸ் வரனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அண்ட் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ உங்களுக்கே தெரியும், அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் எப்பப்போ வரும் அப்படின்றத ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல் பண்ணி நம்ம விட்டுடலாம். அது வரைக்கும் இந்த இன்கன்வீனியன்ஸ் பேர் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அ ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை சைடு. ஸோ இன்றைக்கி ரூல் நம்பர் 13 நம்ம பார்க்கலாம். We never use apostrophe s with pronouns to show the possession, only used with nouns. ஃபார் எக்ஸாம்பிள், apostrophe s நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இது என்னுடையது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான். ஸோ ப்ரோனோன்னாலே என்ன தான், பொசஷனை தான் குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பொசசிவ் ப்ரோனோன்ஸ் என்ன அப்படின்னா, யுவர்,
அப்புறமேட்டு வந்து their, her, his, its, mine, இது எல்லாமே வந்து பொசசிவை தான் குறிக்குது. ஸோ ஆல்ரெடி பொசசிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் அப்போஸ்ட்ரஃபி எஸ் வைக்கணும்? அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நவுனுக்கு வந்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹிஸ் புக் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ அதில் ஹிஸ்ன்றது என்னது? ஆல்ரெடி பொசசிவ் ப்ரோனோன். இதே இட் இஸ் ராம்ஸ் புக் அப்படின்றது, ராமன்றது என்னது? ஒரு பெயர். பெயருன்றது என்னென்னா நவுன். ஸோ ராமுடைய புக் அப்படின்றதுல நம்ம அப்போஸ்ட்ரஃபி எஸ் வைக்கலாம். ப்ரொனவுனில் ஏன் நம்ம அப்போஸ்ட்ரஃபி எஸ் வைக்கணும்? ஸோ அதுதான் ரூல் நம்பர் 13. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா த டெசிஷன் இஸ் யுவர்ஸ்ன்னு வருமா இல்லை யுவர்ஸ்ன்னு வருமா அப்படின்றத பாருங்கள். நார்மல் பொசஷனா இல்லை அப்போஸ்ட்ரஃபி பொசஷன் வருமானா நார்மல் பொசஷன் தான் வரும். சாரி, எஸ், நார்மல் பொசசிவ் ப்ரோனவுன் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அப்போஸ்ட்ரஃபி எஸ் வந்து நம்ம ப்ளூரல் நவுனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதில் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா அந்த நவுனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம கேர்ள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ் ஸ்கூல் இப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். லைக் ப்ளூரலுக்கு அப்புறம், ப்ளூரல் நவுனுக்கு அப்புறம் நம்ம அப்போஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. எல்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மட்டும் நம்மளுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகேவா? மீதி எல்லா ப்ளூரல் நவுனுக்கு பின்னாடி நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்னா அப்போஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் நவுனுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல், இதே இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்ன்றது வேறு. ஓகேவா? இது வந்து என்ன? கலெக்டிவ் நவுன், கலெக்டிவாக இருக்குது. ரெசிடென்ஸ், இது என்டையர் ரெசிடென்ஸை குறிக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ப்ளூரலாக இருக்கக்கூடிய நவுனுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து அப்போஸ்ட்ரஃபி மட்டும்தான் போடுவோம். அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட மாட்டோம். பிகாஸ் டு அவாய்ட் தி ஹிஸ்ஸிங் சவுண்ட். இதே இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, எல்ஸ். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் கன்ஃபியூசிங்கான ரூல் என்னென்னா வெரி அண்ட் மச். வெரி எங்கே யூஸ் பண்ணுவோம், மச் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதான். வெரின்றது பாசிட்டிவான டிகிரீஸில் யூஸ் பண்ணுவோம், மச்சுன்றது கம்பேரிட்டிவான டிகிரீஸில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வெரி அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பர்சனுடைய ஐடென்டிட்டியை பற்றி சொல்லுவோம். அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் யூஸ் பண்ணுவோம். லைக் வேர்போட ஐஎன்ஜி வரும். அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றது ஒன்றும் இல்லை, V3 ஃபார்மில் வருது. லைக் இடி வரும், லுக்டு, என்ன சொல், என்டர்டு, அந்த மாதிரி இடி சேர்த்து வரதுலலாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கம்பேரிட்டிவ் டிகிரி அண்டு வெரி மச், டூ மச், ஸோ மச், அந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு கேர்ளை பற்றி சொல்கிறாங்க. அந்த கேர்ள் எப்படி இருக்கா, அவளுடைய ஐடென்டிட்டி, எக்ஸாக்ட் ஐடென்டிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் பற்றி சொல்கிறாங்க. த கேர்ள் இஸ் வெரி பியூட்டிஃபுல், த கேர்ள் இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்றத அவங்களுடைய ஐடென்டிட்டி பற்றி சொல்கிறது. த வெதர் சேஞ்சஸ் குவிக்லி, வெதர் எப்படி சேஞ்ச் ஆச்சு, குயிக்காக சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதுதான். அண்ட் பியூட்டிஃபுல்ன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு டிகிரி தான். அண்ட் ஐ எம் மச் பெட்டர் நவ், இது என்னென்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி நம்ம எப்படிலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ER அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆயிருக்கும். பெட்டர், வீக்கர், ஸ்மார்ட்டர், அந்த மாதிரியான விஷயங்கள் வேர்ட்ஸ்லலாம் வந்து நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மச்சுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ இஸ் வெரி வீக்கர் தேன் ஷாம் கிடையாது, இங்கே கம்பேரிட்டிவ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ இஸ் மச் பெட்டர் தேன் ஷாம். ஓகேவா? நான் முன்னை விட இப்போ நல்லா இருக்கேன். ஸோ முன்னையை விட இப்போ அதை நான் கம்பேர் பண்ணுறேன், அதனால மச் பெட்டர்னு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், வெரின்றது பாசிட்டிவ் டிகிரியில் வரும், V1 INGயில் வரும். மச்சுன்றது கம்பேரிட்டிவ் டிகிரியில் வரும், V3யில் வரும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், திஸ் இஸ் தி வெரி பெஸ்ட் வைன் ஐ ஹாவ் எவர் டேஸ்டட். ஸோ சூப்பர்லேட்டிவ்ஸ்லையும் வந்து வெரி யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஃபஸ்ட், நெக்ஸ்ட், லாஸ்ட், இந்த மாதிரி. திஸ் இஸ் யுவர் வெரி லாஸ்ட் சான்ஸ், அந்த மாதிரியான இடத்துல சூப்பர்லேட்டிவ் டிகிரின்றது எதில் முடியும் அப்படின்னா STயில் முடியும். கம்பேரிட்டிவ் டிகிரி எதில் முடியும்னா ERயில் முடியும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெரின்ற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரூல் வந்து அட்வர்ப்ஸை எந்த மாதிரியான இடத்துல பொசிஷன் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் பொசிஷன் பண்ணுவோம், எண்டில் பொசிஷன் பண்ணுவோம், அண்டு மெயின் வேர்புக்கு முன்னாடி நம்ம பொசிஷன் பண்ணுவோம். ஓகே, ஒரு சில வேர்டெல்லாம் நம்ம ஃப்ரீக்வன்சி அட்வர்ப்ஸ்னு சொல்லுவோம். லைக் ஆஃபன், எவ்வளோ தடவை, அதெல்லாம் ஃப்ரீக்வன்சியை பற்றி சொல்கிறது. ஆல்வேஸ், எப்பொழுதும். சடன்லி, திடீர்னு,
அதெல்லாம் ஃப்ரீக்வன்சியை பற்றி சொல்கிறனால இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அட்வர்ப்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் மெயின் வேர்புக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் என்ன வராது அப்படின்னா அட்வர்ப்ஸ் வராது. இப்போது இது என்னது, கம்ன்றது மெயின் வேர்பு. ஓகே, கம் அப்படின்றது வேர்பு. இது என்னது, ப்ரிப்போசிஷன். டூன்றது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன, ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட். ஸோ வேர்புக்கும் ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது, அட்வர்ப் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் ராங். இந்த சென்டென்ஸ் எப்படி ரீடிரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹி ஆஃபன் கம்ஸ் டு மை ஹவுஸ் அப்படின்றது ரீடிரெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ பொசிஷன் ஆஃப் அட்வர்ப் எப்படி வரும் அப்படின்னா மெயின் வேர்புக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் வராது, ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் வரும். இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் வேர்புக்கு முன்னாடி வரும். கம்ஸ்ன்றது தான் இங்கே வேர்ப். ஸோ கம்முக்கு முன்னாடி தான் ஆஃபன் இருக்கணும். ஓகே, ஹி ஆல்வேஸ் டெல்ஸ் தி ட்ரூத். டெல்ஸ்ன்றது வேர்பு, அதுக்கு முன்னாடி தான் என்ன இருக்குது, அட்வர்ப் இருக்குது. அண்ட் சடன்லி தி ஃபோன் ரேங்க். ரேங்குன்றது என்னது, வேர்ப். ஸோ அதுக்கு முன்னாடி தான் என்ன இருக்கும், நம்மளுக்கு அட்வர்ப் இருக்கும். அண்ட் அட்வர்ப் எங்கே இருக்குது, ஸ்டார்டிங்கில் இருக்குது இந்த இடத்துல. தே ஏட் டின்னர். ஸோ ஏட்டுன்றது என்னது, வேர்பு. வேர்புக்கு பின்னாடி என்ன இருக்குது, குவைட்லி. குவைட்லின்றது அட்வர்ப் இருக்குது. இப்போ புரியுதா, ஸ்டார்டிங்கில் வரும், எண்டிங்கில் வரும், மெயின் வேர்புக்கு முன்னாடி வரும். இதுதான் பொசிஷன் ஆஃப் அட்வர்ப்ஸ். இதுக்கு நம்மளுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது. டு, ஈவன், ஒன்லி, இந்த மாதிரி 3 கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப் வேர்டுக்கு எங்கேனாலும் நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் காஃபி டூ. ஓகே, இது வந்து லாஸ்ட்டில் எண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், லாஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஷீ டூ அக்ரீட் வித் அஸ். இந்த டூ வந்து இடையில வந்திருக்கா. ஸோ இந்த டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அக்ரீடுன்ற வேர்புக்கு முன்னாடி வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் டூ, ஈவன், ஒன்லி, இது அட்வர்புக்கு முன்னாடி மெயின் வேர்புக்கு முன்னாடியும் வரலாம், ஸ்டார்டிங்லேயும் வரலாம், எண்டிங்லேயும் வரலான்ற மாதிரி இல்லாமல் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் வேர்ப், ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் வரலான்றது தான் எக்ஸப்ஷன். ஓகே, டூ, ஈவன், ஒன்லின்ற வேர்டுக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அட்வர்ப்லேயே ஒரு சில ஆர்டர் இருக்குது. என்னென்னா மேனர், பிளேஸ், டைம். ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான விஷயம், எங்கே, டைம். ஓகே, ஐ வாக்ட் எஸ்டர்டே ஸ்லோலி. ஓகே, ஸ்லோலின்றது மேனர், எஸ்டர்டேன்றது டைம். ஓகே, ஐ வாக்டுன்றது வேர்ப், ஸ்லோலின்றது என்னது, அட்வர்ப். எப்போ அப்படின்றதும் அட்வர்ப். ஓகே, ஸோ ஐ வாக்ட் ஸ்லோலி வென், எஸ்டர்டே. ஸோ ஃபஸ்ட்டு மேனர், அதுக்கப்புறம் பிளேஸ், அதுக்கப்புறம் டைம். இங்கே பிளேஸ் இல்லைன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைம் யூஸ் பண்ணுறோம். இதே ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். ஃப்ரீக்வன்சின்றது எப்படி இருக்கும்னா மார்னிங், 5 PM அந்த மாதிரிலாம், ஈச் மார்னிங், எவ்ரி மார்னிங், அந்த மாதிரிலாம் இப்போ இருக்குதுல்ல. இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் டு ரன் குயிக்லி. குயிக்லின்றது என்னது, மேனர் குறிக்குது. டவுன் த ஸ்ட்ரீட், டவுன் த ஸ்ட்ரீட் என்னது, பிளேஸ் குறிக்குது. ஈச் மார்னிங் ஆஃப்டர் 8 AM, 8 AMன்றது டைம். ஸோ ஈச் மார்னிங் அப்படின்றது என்னென்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஐ ஹாவ் டு ரன் குயிக்லி டவுன் த ஸ்ட்ரீட் ஈச் மார்னிங் ஆஃப்டர் 8 PM. ஸோ அட்வர்ப்ஸுமே மல்டிபிள் அட்வர்ப்ஸ் இருக்குதுன்றப்போ நம்ம ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும், மேனர், பிளேஸ், டைம். இதே ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதுக்கப்புறம் டைம் வரும். ஓகே, ஸோ பிசைட் அண்ட் பிசைட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம், இருந்தாலும் இன்னொரு தடவை பார்க்கலாம். பிசைடுன்றது நெக்ஸ்ட் டு, சைட் ஆஃப், என் பக்கத்தில், அருகையில், அருகாமையில், இந்த மாதிரிலாம் நம்ம அருகில், அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னது இருக்கும், பிசைடுன்னு இருக்கும். பிசைட்னா என்னென்னா நெக்ஸ்ட் டு, சைட் ஆஃப், பக்கத்தில், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது தான் பிசைட். பிசைட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு லிங்கிங் அட்வர்ப்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இன் அடிஷன் டு, மேலும் அப்படின்னு நம்ம தமிழ் எழுதுவோம்ல, மேலும், அதுதான் வந்து பிசைட்ஸ். ஓகே, கம் சிட் ஹியர், பிசைடுன்னு வருமா, பிசைட்ஸ்ன்னு வருமா, பிசைடுன்னு தான் வரும், ஏன்னா நெக்ஸ்ட் டூன்னு இருக்குதுல்ல. டூ யூ ப்ளே எனி அதர் ஸ்போர்ட்ஸ் பிசைட்ஸ் பேஸ்கெட்பால், பேஸ்கெட்பாலை தவிர்த்து வேறு ஏதாவது விளையாட தெரியுமா, அதுதான் வந்து பிசைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் வந்து யூஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் வித் வேர்ட் டை. ஸோ இந்த டையில் என்ன மாதிரியான ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். டை ஆஃப்னா என்ன, டை ஃப்ரம்னா என்ன. டை ஆஃப்ன்றது ஒன்றுமே இல்லை, ஐ டை ஆஃப் கேன்சர், டிசீஸுக்கு ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இதே
டை ஃப்ரம்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரீசன் காசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்சருன்னு இருக்கே, அப்போ கேன்சருன்றது ஒரு காஸ் தானே அப்படின்னு இருக்கலாம். எஸ், கேன்சருன்றது காஸ். ஆனால் கேன்சர் நம்ம எதில் கேட்டகரைஸ் பண்ணுவோம்? டிசீஸில் தான் கேன்சர் கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஹார்ட் அட்டாக் எதில் கேட்டகரைஸ் பண்ணுவோம்? டிசீஸில் கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிசீஸில் வந்துச்சு அப்படின்னா ஒபிசிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டை ஆஃப். வேறு எந்த ரீசன் வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா டை ஃப்ரம், ஷீ டைட் ஃப்ரம் ஓவர் ஒர்க். ஸோ இதுதான் வந்து என்ன மாதிரியான ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோன்னு. நம்ம தனியாக ப்ரிப்போசிஷனுக்கே ஒரு சில வீடியோ, ஒரு என்டையர் வீடியோ, அது 1 hour போனாலும் பரவாயில்ல, என்ன ப்ரிப்போசிஷன் எந்த இடத்துல வரும், ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் இருக்காது, ஃப்ரீக்வெண்ட்டாக எரர் ஸ்பாட்டில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். அண்ட் இல்லை வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் அது சூப்பராக போட்டிருந்தாங்க, அண்டர்ஸ்டாண்டபிளாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம குவிஸ் ஃபார்மேட்டில் வேணும்னா ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரூல் 30. ரூல் 30ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவான்டிட்டி யூஸ் பண்ணுறப்போ என்னென்ன இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். லிட்டில், ஃபியூ இந்த மாதிரியான இடத்துலலாம் when quantity is used in sentence we cannot use little, few, we use small. ஸோ ரூல் நம்பர் 30ல் என்ன சொல்கிறாங்கன்னா when quantity is used we cannot use little or few, we use small. இப்போ குவான்டிட்டியை பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்கன்னா லிட்டில் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் வாஸ் வேஸ்டட்னு சொல்ல மாட்டாங்க, ஃபியூ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் வாஸ் வேஸ்டட்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் வாஸ் வேஸ்டட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டி பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்னா ஸ்மாலுன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே.